ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான சிம்பிளாக மேத்தி சிக்கன் கறி தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். இது நல்லா லெமன் பிழிஞ்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிடுறேன். அடுத்ததாக ரெட் சில்லி பவுடர். நம்மளுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour எதுவும் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா பீஸுக்கு ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் ஆச்சு. இது ஒரு 1/2 hour அப்படி மாற்றி வச்சுக்கலாம். இப்போது நம்ம செய்கிற விதானம் பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் 1/2 hour வரைக்கும். இப்போது தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டேன். அடுத்ததாக பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கணும். ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ அடுத்தது நம்ம சின்ன வெங்காயம் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன்னா, இது கிரேவி நல்லா டேஸ்ட் வரும். கொஞ்சம் கிரேவி கூட அதிகமாக வரும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்திருக்கு வெங்காயம். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மேக்னேட் பண்ண வச்சதில் சிக்கனில் ஆட் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் வாட்டர் வெளியில் வந்துச்சு. அடுத்ததாக இதில் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி இதில் போட்டது. சிக்கன் டெய்லி ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சிச்சு. அதனால் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் போடுறேன் இன்றைக்கி. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டேன். கொஞ்சம் தண்ணி வெளியில் வந்திருக்கு பார்த்திங்களா. இப்போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணும் அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிளாஸ் 1.5 கிளாஸ் இதை ஊற்ற போகிறேன். ஆல்ரெடி 1 கிளாஸ் ஊற்றிட்டேன். கொஞ்சமாக மீண்டும் ஆட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். கொஞ்சமாக வெந்திருக்கு சிக்கன். இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா. இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். கொஞ்சமாக காஞ்ச மிளகா, பெப்பரு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு தான் நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த சிக்கன் மசாலா. இப்போது கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணுறேன். இதெல்லாமே நல்லா குக் ஆகணும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ ஆட் பண்ணிட்டேன். ஃபைனலாக கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளேவருக்காக தான் இப்போ ஆட் பண்ணது. இப்போ கரண்ட் போனதுனால கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது. என்னடா கலர் மாறிச்சுன்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. கரண்ட்டு கட் ஆச்சு. கொஞ்சம் கிரேவி திக்காச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி விடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக சுவையான மேத்தி சிக்கன் கிரேவி ரெடி ஆச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா தயவு செஞ்சு அப்படியே ஒரு லைக் போட்டுடுங்க.
அதே மாதிரி யாராவது ஃபஸ்ட் டைம் தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை, டாட்டா.